திருப்பூரில் பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்னைக்கு நடந்த பொதுக்குழுல காந்தி பரசுராமன் அப்படிங்கிறவர் வந்து செயல் தலைவர் அப்படிங்கிற எங்க உட்கட்சி விவகாரம் அதை பத்தி எனக்கு கருத்து சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. இன்னைக்கு பொது அதான் நான் உங்க பதில் அதான் நீங்க என்ன கேள்வி கேட்டா அதான் பதில் சொல்ல போறேன். எங்க உட்கட்சி விவகாரத்துக்கு பதில் நான் சொல்ல மாட்டேன். இப்ப நம்ம சிபிஐ என்கொயரி வந்தா தெரியப்படும் என்னன்னு சொல்லிட்டு. ஆனா நிச்சயமா மக்கள், தமிழக மக்கள் ஆளும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். சிபிஐ என்கொயரியில யாரு பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்க தெரிய போகுது. நிச்சயமா திமுக தான். ஏன்னா அவங்க எதுவும் செய்யல, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் சொல்லலாம். அதுக்கப்புறம் திடீர்னு உடனே வந்துருக்காங்க. ராத்திரி 3 மணிக்கு வராரு முதலமைச்சர். அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் வந்து திடீர்னு இவ்வளவு பேர் டாக்டருங்க வராங்க. ஒரு போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு ஒரு நாள் ஆகும். 30 போஸ்ட்மார்ட்டம் ராத்திரிக்குள்ள பண்ணிருக்காங்க. எங்க இருந்து வந்தாங்க டாக்டருங்க? எத்தனை டேபிள் போஸ்ட்மார்ட்டம் எப்படி செஞ்சிருக்காங்க? அப்புறம் காலையில உடனே வராங்க. நிறைய கேள்விகள் இருக்கு. பதில் வந்து சிபிஐ தான் சொல்லும். அதிமுக ஆகட்டும், பாஜக ஆகட்டும் எல்லாருமே வரணுங்கிறாங்க. பாமக நிலைப்பாடு என்ன சார்? அரசியலுக்கு யார் வேணா வரணும். கூட்டணிக்கு அரசியலுக்கு யார் வேணா கூட்டணி. நாங்க இன்னும் அதை பத்தி எதுவும் பேசல. எங்களுடைய நிலைப்பாடு நாங்க இன்னும் விரைவில் நாங்க அறிவிப்போம். மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்ட ஆரம்ப காலத்துல வந்து கமலஹாசனோட தேர்தல் பிரச்சாரத்திலையும் வந்து இதே மாதிரி ஆம்புலன்ஸ் பிரச்சாரம் இருந்துச்சுன்னு கமலஹாசன் அப்ப பேசி இருக்காரு. இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு ஆதரவா அவர் வந்து அவரால் முடிஞ்ச உதவி செஞ்சிருக்காருன்னு கடந்த சில வாரங்களுக்கு முன்பா பேட்டி கொடுத்திருக்காரு. கமலஹாசனுடைய நிலைப்பாடு உங்களுடைய கருத்து? அவர்கிட்ட தான் கேட்கணும். ராஜ்யசபா வாங்கியிருக்கிறாரு, நல்லா இருக்கட்டும். சார், இப்ப கடந்த காலங்களை காட்டிலும் திமுக எதிர்ப்பு நிலைப்பாடுல நீங்க ரொம்ப தீவிரமா இருக்கீங்க. டிடிவி ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், அவங்களாம் கூட கொஞ்சம் விமர்சனங்களை முறையாக இது வைக்கிறாங்க. நீங்க ரொம்ப கடுமையா வைக்கிறீங்க. என்ன காரணம் சார்? திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு ஒரே காரணம். மக்கள் நலன் கருதி, தமிழ்நாட்டு நலன் கருதி. நான் இப்ப சொன்னேன்ல, இவ்வளவு காலமா இத்தனை ஆட்சிகள் வந்தது தமிழ்நாட்டுக்கு. இப்போ இந்த 4.5 ஆண்டு காலத்துல கடன் 2 மடங்கு அதிகம். கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடியில இருந்து 9.5 லட்சம் கோடி நேரடி கடன். ஆனா எந்த கட்டுமானங்களும் கிடையாது. பொய்ய தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொய்யில தான் முதலீடு செஞ்சிருக்கிறாங்க. 11,32,000 கோடி தமிழ்நாட்டில் முதலீடு நடந்திருக்கிறது என்று ஒரு பொய்ய சொல்லியிருக்கிறாங்க. நடந்திருக்கிறது வந்து 1.5 லட்சம் கோடி தான். நான் ஒரு புத்தகம், நான் ஒரு ஆவணம் தயார் பண்ணிருக்கிறேன். அது கொஞ்ச நாள்ல நான் வெளியே கொண்டு வர போறேன். அதுல எல்லாமே வரப்போகுது. அதுல ஆனா எது பார்த்தாலும் பொய்ய. நாங்க வந்தா நீட்டு தேர்வு நாங்க உடனே ஒரே வாரத்துல நாங்க கையெழுத்து போட்டு ஒழிச்சிடுவோம் சொன்னாங்க. நாங்க வந்து மாதம் கரண்ட் பில் எடுப்போம்னு சொன்னாங்க. நாங்க வந்து 100 நாள் 150 நாள் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கொடுப்போம்னு சொன்னாங்க. எவ்வளவு நாள் தெரியுமா கிடைச்சிருக்கு? இன்னி வரைக்கும் 10 நாள் தான் கிடைச்சிருக்கு.